கருவில் உள்ள சிசுவின் பாலினம் அறிதல், கருக்கலைப்பு, இதெல்லாம் சட்டவிரோதம்னு தெரிஞ்சும் ரகசியமா நடத்திட்டு வர்றாங்க சில மர்ம கும்பல். அப்படி கைதானவங்க தான் இந்த நைட்டி நர்ஸ். கடந்த 4 வருஷத்துல பல உயிர்களின் சிசுக்களை சிதைத்தவர். சிக்கியது எப்படி? வீடு மட்டும்தான் என்னது, மற்றதெல்லாம் அவங்க தான் பண்ணது. இப்படி பச்சை பிள்ளையாய் பரிதாபமாக பேசிக்கொண்டிருக்கும் இந்த நைட்டி போட்ட லேடி சாதாரண ஆள் இல்லை. கர்ப்பிணி பெண்ணுக்கு வீட்டில் வைத்து ரகசியமாக கருக்கலைப்பு செய்த கில்லாடி நர்ஸ். வீட்டையே மினி கிளினிக்காக மாற்றி பல உயிர்களை கருவிலேயே கொன்றிருக்கிறார். அப்படி ஒரு கர்ப்பிணிக்கு நைட்டியோடு ரகசிய சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த போதுதான் மருத்துவ குழுவிடம் வசமாக சிக்கி உள்ளார் இந்த நர்ஸ். அம்மணியின் கேடி வேலைகள் அம்பலமான பின்னணியை அறிய செய்தியாளர் நடராஜன் விசாரணையை தொடர்ந்தார். சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் சட்டவிரோதமான முறையில் கருக்கலைப்பு நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் வந்திருக்கிறது. மர்ம கும்பல் ஒன்று கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் உள்ள சிசு ஆணா பெண்ணா என பாலினம் அறிந்து சொல்வது, ரகசியமாக கருக்கலைப்பு செய்வது என பல சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு லட்சங்களில் பணம் பார்த்து வந்துள்ளனர். இந்த தகவல் அறிந்த தர்மபுரி மாவட்ட மருத்துவ பணிகள் குழுவினர் தொடர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 1 மாதத்தில் மட்டும் சுற்றுவட்டார பகுதியில் ஆண் பெண் பாலினம் அறிந்து கர்ப்பிணிகளுக்கு கருக்கலைப்பு செய்த 15க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். இதில் கடந்த சில மாதங்களுக்கு முன் தர்மபுரியில் ஒரு கும்பல் சிக்கியது. ஒரு தனியார் மருத்துவமனையில் கருக்கலைப்பு நடத்துவதாக தகவல் கிடைத்து விரைந்த அதிகாரிகள் தீவிர ஆய்வு செய்தனர். அப்போது கருக்கலைப்பு நடந்ததை உறுதி செய்த அதிகாரிகள் மருத்துவமனைக்கு சீல் வைத்த கையோடு சம்பந்தப்பட்ட ஊழியர்களையும் கைது செய்தனர். ஆனால் இந்த அதிரடி ரெய்டு அந்த மருத்துவமனையோடு நின்றுவிடவில்லை. அங்கே வேலை பார்த்த நர்ஸ்களும் இதர ஊழியர்களும் சேலம், திருப்பத்தூர் பகுதியில் ரகசியமாக மொபைல் கிளினிக் திறந்து கருக்கலைப்பில் ஈடுபடுவதாக தர்மபுரி மாவட்ட கலெக்டர் சதீஷுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் பேரில் தர்மபுரி மாவட்ட மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் சாந்தி தலைமையிலான குழுவினர் சம்பவத்தன்று இன்வெஸ்டிகேஷனில் இறங்கியிருக்கிறார்கள். ஒரு கர்ப்பிணி பெண்ணை ரகசியமாக பின்தொடர்ந்து வந்த மருத்துவ குழு சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கோட்டக்கவுண்டம்பட்டி ஹவுசிங் போர்டில் இருக்கும் ஒரு வீட்டிற்குள் அதிரடியாக புகுந்தனர். அங்குதான் சிக்கியிருக்கிறார் இந்த நைட்டி நர்ஸ். வீட்டிற்குள் வந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வீட்டில் வைத்து பிரத்யேகமாக கருக்கலைப்பு சிகிச்சை மேற்கொண்டிருக்கிறார். அதிகாரிகளை பார்த்ததும் நர்ஸுடன் இருந்த 2 எடுபிடிகள் எஸ்கேப் ஆகி உள்ளனர். கத்திரிக்கோல், மருந்து, மாத்திரை, ஊசி என வீடே மினி கிளினிக் போல் காட்சியளித்துள்ளது. இந்த கொடூரத்தை செய்த நர்ஸ் மட்டும் வசமாக சிக்கியுள்ளார். அவரிடம் விசாரித்த போதுதான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. சிசுக்களை கருவிலேயே அழிக்கும் இவரின் பெயர் சுகன்யா. 33 வயதாகும் இவர் கருப்பூரைச் சேர்ந்த ஒரு தனியார் மருத்துவமனையில் வேலை பார்த்து வந்துள்ளார். இவர் வேலை பார்த்த மருத்துவமனையில் கருக்கலைப்பு போன்ற சட்டவிரோத செயல்களை செய்ததாக சொல்லப்படுகிறது. அங்கிருந்து ப்ரொசீஜரை கற்றுக்கொண்ட அம்மணி சொந்தமாக வீட்டிலேயே மொபைல் கிளினிக் ஓபன் செய்து கஸ்டமர்களை கவர்ந்திருக்கிறார். கடந்த 4 வருடமாக சிசுவின் பாலினம் அறிந்து சொல்வது, ரகசியமாக கருக்கலைப்பது என பல இல்லீகல் வேலைகளை செய்து வந்திருக்கிறார் சுகன்யா. ஒவ்வொரு சர்வீஸுக்கும் 25,000 முதல் 30,000 சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறது. தர்மபுரி பேஷண்ட் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் நான். வந்து 25,000 மேடம், 25,000 வந்து மாத்திரைலாம் கொடுத்து 3 மாத்திரை முடிங்க சொல்லிட்டாளுங்க. பாருங்க, இங்கேயே தான் பண்ணியிருக்காளுங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இப்படி சட்டவிரோதமாக நடந்த ஒரு கருக்கலைப்பினால் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு உடல்நிலை மோசமடைந்து உயிருக்கு போராடி வருவதாகவும் கூறப்படுகிறது.
கருவிலேயே உயிர்களை கொல்லும் இவர்களுக்கு வளர்ந்த உயிர்களின் மீது மட்டும் அக்கறை இருக்குமா என்ன? இதனால் காசு பணத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு பல பெண்களின் உயிரோடு விளையாடி இருக்கிறது இந்த கும்பல். விசாரணை முடிவில் நர்ஸ் சுகன்யாவை சேலம் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளை வரவழைத்து ஒப்படைத்தனர். தொடர்ந்து கருக்கலைப்பில் ஈடுபட்ட மற்ற நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சிக்கிய சுகன்யாவை கருப்பூர் போலீசில் ஒப்படைத்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. முழு விசாரணைக்கு பிறகே சுகன்யாவோடு சேர்ந்து இன்னும் எத்தனை பேர் சட்டவிரோத செயலை செய்து வருகிறார்கள் என்று தெரியவரும். மேலும் இவருக்கு கருக்கலைப்பு மருந்து கொடுக்கும் சப்ளையர் யார், சுகன்யாவிடம் கஸ்டமர்களை அழைத்து வரும் புரோக்கர்கள் யார், இந்த கும்பலுக்கென ரகசிய மக்கள் தொடர்பு ஆலோசகர்கள் யாரும் உள்ளார்களா போன்றவற்றை கண்டறியவும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.